ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மஷ்ரூம் வச்சு ஒரு சூப்பு தாங்க செய்ய போகிறோம். என் பொண்ணு காளான் சூப்பு செஞ்சு தாங்கம்மான்னு ரொம்பவே கேட்டுட்டு இருந்தா. அதுக்காக காளானை அதை ஃபுல்லாக நல்லா ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடணுங்க. அதில் கொஞ்சம் மண் இருக்கும், அதனால் நம்ம நல்லாவே வாஷ் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதை பொடிசாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க, துருவுன மாதிரி. இப்போ ஒரு பாத்திரம் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். கொஞ்சம் ஒரு 5 பல் பூண்டு இடித்து வச்சுக்கிட்டேன். சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது எல்லாம் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம காளானை சேர்த்துக்குருவோம். காளானை சேர்த்து அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அதை நல்லா அதுலேருந்து தண்ணி வரும், நல்லாவே அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடுவோங்க. நல்லா வதக்கிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம நான் 1.5 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் மல்லி இலை கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி போட்டுட்டேன். காளான் சூப்பு சாப்பிட்றது நமக்கு ரொம்பவே நல்லதுங்க. அடிக்கடி நம்ம காளான் சூப்பு குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே செஞ்சு கொடுக்குறது ரொம்பவும் நமக்கு ஆரோக்கியம். கடையில் செஞ்சு கொடுக்குறத விட, வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவும் நல்லது. வீட்டில் எல்லாருக்குமே நல்லதுங்க. வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ காளான் சூப்பு கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் நான் சீரகத்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு கான் மாவு இருக்கு இல்லையா, அதை ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கிட்ட நல்லா தண்ணியில் கரைச்சி அதில் சேர்த்துக்கிட்டேன். அது எதுக்குன்னா, நம்ம சேர்த்துக்கிறது உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா தேவையில்லை அப்படியே குடிச்சிக்கலாம். அது நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக நல்லாவே டேஸ்ட்டாக சூப்பராக செஞ்சாச்சு. பார்த்தீங்களா, பார்க்கவே எவ்வளோ அழகாக ஆசையாக இருக்குன்னு, சாப்பிடணும் போல் இருக்குல்ல. பாருங்கள், சுட சுட ஒரு காளான் சூப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் செஞ்சு சாப்பிட்டோம், ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குல்ல.